ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து மசாலா சப்பாத்தியும் அதற்கு தொட்டு சாப்பிட மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். அது கூடவே நம்ம வந்து சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி கலக்கினதுக்கப்புறம் நல்லா அது வந்து அந்த மீல் மேக்கரோட நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து ஊற்றுவோம். அதுவும் வந்து அது கூட சேர்ந்து நல்லா கலந்து வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஒரு கிண்டி விட்டு அந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வைக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது ஆப்ஷனல் தான், போட்டுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக. அவ்வளோதான். இது வந்து நல்லா நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விடுவோம். அதுக்கப்புறம் இறக்கணுமா கிரேவி ரெடி. அது கூட கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் பச்சை வெங்காயம் போட்டு இறக்கிட்டோமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நாம் மசாலா சப்பாத்தி ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு சின்ன வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அதற்கு தேவையான கடுகு, முட்டைக்கோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இதுக்கு நமக்கு தேவையான கொஞ்சோண்டு அந்த உப்பு, காரம், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வணங்கி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கேரட்டையும் அது கூட போடுவோம். இதுவும் நல்லா அது கூட சேர்ந்து வரும். இப்போ இதெல்லாம் நல்லா மசாலா கூட வெந்து வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வதங்கி வரணும். ஃபைனலாக வெந்து வதங்கி வந்துடுச்சு. நாம் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தோசைட்டியில் சப்பாத்தி போட்டு அதற்கு மேலே கிரேவி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ சப்பாத்தி போட்டாச்சு. இது 2 பக்கம் திருப்பி போட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நீல வாக்குலையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம், இல்லைன்னா சப்பாத்தி முழுக்கவும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாக இருந்தால் குழம்பே வேண்டாம் அப்படின்னு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.